friends, welcome to Kumari Special. இன்னைக்கு வீட்லயே ரொம்ப ஈஸியா இந்த விநாயகர் சதுர்த்திக்கு சுண்டல், கார கொழுக்கட்டை, பஞ்சாமிர்தம்னு 3 ரெசிபீஸ் ரொம்ப ஈஸியா எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்க்கு பக்கத்துல உள்ள பெல் ஐகான் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க எப்படி சுண்டல், கார கொழுக்கட்டை, பஞ்சாமிர்தம் இந்த 3 ரொம்ப ஈஸியா வீட்லயே பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பில் இருந்து 1.5 கப் அளவு நல்ல கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றலாம். இப்போ இதில் ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூடவே தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடலாம். போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி உங்களுக்கு தேவைன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறனால இப்போ வந்து நம்ம கை வைக்க முடியாது. பட் லைட்டாக வந்து கை பொறுக்கிற சூடில் ஆகும்போது நம்ம அதுக்கு பிறகு அதை கை வச்சு பிசைஞ்சிடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். சேம் மெத்தட் தான். நல்லா வந்து அந்த சூடோடு இருக்கும்போது தண்ணியை ஊற்றும் போது நமக்கு வந்து கொழுக்கட்டை வந்து நல்ல ஒரு சாஃப்டாக வரும். ஒரு நிமிஷம் லைட்டாக வந்து கையை வச்சு பிசைஞ்சு விடுங்க. லைட்டாக வந்து அது கை பொறுக்கிற சூடில் இருக்கும்போது பிசைங்க. கொழுக்கட்டைக்கு தேவையான மாவு ரெடி பண்ணியாச்சு. இது கார கொழுக்கட்டைனால இதில் வந்து நம்ம தாளித்து ஊற்றலாம். அப்போ தான் வந்து நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். இனி தாளிக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஏதாவது குக்கிங் ஆயில் ஊற்றலாம். இந்த மேக்ஸிமம் இந்த தாளிக்கிறதுக்கெலாம் நீங்கள் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்கும். எண்ணெய் சூடானதும் ஸ்டவ்வை வந்து சிம்மில் வச்சுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு போடலாம். கடுகு வெடித்ததும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு, இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, இதில் தேவையான அளவு கொஞ்சமாக கறிவேப்பிலை, இப்படி 2 வெத்தலை வந்து பிச்சு வச்சிருக்கேன். இதையும் ஆட் பண்ணலாம். இந்த கடலை பருப்போட கலர் வந்து லைட்டாக வந்து கோல்டன் கலரில் வரணும். ஒரு 10 போல முந்திரி பருப்பை இப்படி வந்து 2ஆ உடைச்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு காயப்பொடி, இதையும் போட்டு லைட்டாக வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் வந்து வத்தல் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வத்தலுக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தாளிச்ச இன்கிரீடியன்ஸ் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கொழுக்கட்டை மாவு கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூடவே 1 கப் அளவு தேங்காய் துருவல், இதையும் போடலாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
உப்பு தேவைன்னா செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இனி கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். இனி இந்த கொழுக்கட்டை மாவை வச்சு உங்களுக்கு எந்த ஷேப்பில் கொழுக்கட்டை தேவையோ அந்த ஷேப்பில் நீங்கள் வந்து கையை வச்சு பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை ஷேப்லேயும் பண்ணலாம், அல்லது வந்து ரவுண்டாகவும் உருட்டி எடுக்கலாம். இப்படி உங்களுக்கு என்னென்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பிடிச்சி தனியாக வச்சுருங்க. எல்லா மாவுலையும் கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. இனி இதை ஆவியில் வச்சு அவிச்சு எடுத்துடலாம். உங்ககிட்ட ஸ்டீமர் இருந்ததுன்னா ஸ்டீமரில் வச்சு அவிங்க, இல்லைன்னா இட்லி தட்டில் வச்சு நம்ம வந்து வேக வைக்கலாம். தேவையில்லை, ஒரு 10 இருந்து 15 நிமிஷம் வரை வேக வச்சா போதும். இதை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு வேக வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகிட்டு கொழுக்கட்டை வந்து நல்லா குக் ஆகிட்டு இனி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அந்த ஆவிலே கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் அப்படி இருக்கட்டும், அதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். கொழுக்கட்டை வந்து நல்லா குக் ஆகியிருக்கு. இனி இதை வேற ஒரு பிளேட்டுக்கு எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ரெடி ஆயிடுச்சு. சுண்டல் எப்படி வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். பண்ணுறதுக்கு ஒரு 2 கப் அளவு கொண்ட கடலையை ஓவர் நைட் வந்து ஊற வச்சு நான் இப்படி வந்து தண்ணியெல்லாம் வடிகட்டி எடுத்திருக்கேன். இனி இந்த கொண்ட கடலையை ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். கொஞ்சமாக உப்பு போடலாம். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு போடுறேன். தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம், ரொம்ப கூடிடக்கூடாது. முதல்ல உப்பு போட்டு அவிக்கும் போது நமக்கு சுண்டலில் வந்து உப்பு இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இப்போ இந்த கடலை மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றி அதை ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். விட்டு நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. கடலை வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டி எடுத்துருங்க. கடலையை மட்டும் இப்படி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி சுண்டலில் போடுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தாளித்து எடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விடலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு போடலாம். கடுகு வெடிச்சதும் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு அதையும் போட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸ்டவ்வை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு கொஞ்சமாக கறிவேப்பிலை போடலாம்.
கூடவே இதில் காரத்துக்கு தேவையான அளவு ஒரு 2-3 வத்தல் இப்படி வந்து 2ஆக பிச்சு வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணலாம். நான் இதில் வந்து ஒரு 3 வத்தல் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா 2 வத்தல் எப்படி பிச்சு போடுங்க. இதில் 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு கொஞ்சமாக காயப்பொடி, கூடவே ஒரு 1/4 டீஸ்பூனை விட கம்மியான அளவு மஞ்சள் பொடி. இது ஆப்ஷனல் தான், ஜஸ்ட் வந்து ஒரு கலருக்காக ஆட் பண்ணுறது. உங்களுக்கு மஞ்சள் பொடி வேண்டான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச இந்த கொண்டக்கடலையை எடுத்து போடலாம். இதில் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போடலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் கொண்டக்கடலை வேக வச்சுருக்கோம். ஸோ வந்து உப்பு பார்த்து செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக இதில் வந்து ஒரு கப் அளவு தேங்காய் துருவல், இதையும் போட்டு லைட்டாக வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்டியான சுண்டல் ரெடி ஆயிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுண்டலும் ரெடி பண்ணியாச்சு, 2 காரம் ரெடி பண்ணியாச்சு, ஒரு இனிப்பு இல்லாமல் எப்படி. ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு பஞ்சாமிர்தம் எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத இனி பார்க்கலாம். பஞ்சாமிர்தம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பழுத்த வாழைப்பழமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து குவான்டிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுறதுனால ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய பண்ணணும்னா 2 வாழைப்பழமோ 3 வாழைப்பழமோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாழைப்பழத்து கூட தோலையெல்லாம் நீக்கிட்டு இந்த கொட்டையெல்லாம் ரிமூவ் பண்ணுன்னு டேட்ஸ் வச்சுருக்கேன். ஒரு 5-6 டேட்ஸ். உங்களுக்கு டேட்ஸ் ஃப்ளேவர் பிடிக்கும்னா எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. இதை போடலாம். இது கூட தேவையான அளவு நாட்டு சக்கரை. இந்த நாட்டு சக்கரை உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இதையும் போடலாம். இது கூடவே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம், அப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய், பசு நெய் எடுத்திருக்கேன், அதையும் போடலாம். லாஸ்ட்டாக இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் அளவு தேன் விடலாம். இது வந்து நல்ல சுத்தமான மலை தேன் எடுத்திருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு தேன் ஃப்ளேவர் பிடிக்கும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தக்கன ஆட் பண்ணிக்கோங்க. இதை போட்டு நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. கை வச்சு நல்லா அதை பிசைஞ்சிடலாம். உங்களுக்கு கை வச்சு பிசைகிறதுக்கு ஒரு மாதிரி இருந்ததுன்னா உங்ககிட்ட மேஷர் அல்லது உடன் ஸ்பூன் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பஞ்சாமிர்தம் பண்ணுறது கோயில்களில் பண்ணும்போது அவங்க கை வச்சு தான் பிசைவாங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து நீங்கள் கை வச்சே பிசைஞ்சு எடுத்துருங்க. நல்லா அந்த டேட்ஸு பழம் எல்லாம் வந்து நல்லா வந்து மிங்கிள் ஆகிறது மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் அளவுன்னு ஒன்றும் பெருசாக இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளா வீட்லயே நம்ம பஞ்சாமிர்தம் ரெடி பண்ணியாச்சு.
சதுர்த்திக்கு சுண்டல், கார கொழுக்கட்டை, பஞ்சாமிர்தம்னு 3 டிஷ்ஷஸ் பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலியில் உள்ள எல்லார் கூடயும் இந்த விநாயகர் சதுர்த்தியை நல்லா ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்.